அல்வா சாப்பிட்றதா இருந்தாலும் அளவாக தாங்க சாப்பிடணும். இன்னைக்கு அளவுங்கிறது பல பேருக்கு தெரியறதே கிடையாது. அள்ளி வதக்குன்னு சாப்பிட வேண்டியது. ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா அள்ளி திருப்தியாக சாப்பிட்ணும், வயிறு முட்டை சாப்பிட்ணும், அப்போ தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அது கிடையாது. அற்றால் அளவறிந்து உண்க, அது உடம்பு பெற்றால் நெடிதுய்க்கும் ஆறு. பசி வந்தாலும் அளவாக சாப்பிடணுங்கிறது முன்னோர்கள் சொன்ன விஷயம். அப்போ அந்த அளவுனா எவ்வளவு? 100 கிராம் சாப்பிடணுமா, 200 கிராம் சாப்பிடணுமா, 300 கிராம் சாப்பிடணுமா, இப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். என்றைக்குமே நம்மளுடைய பாதி வயிறுலேருந்து முக்கால் வயிறுங்கிறது தான் நம்மளுடைய அளவு. இந்த அளவு ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை மென்மையான வேலையாக இருக்கும், அவங்களுக்கு அதிகமான பசி இருக்காது. சில பேருக்கு அதிகமாக ஹார்ட் லேபர் ஒர்க் இருக்கும், அவங்க அதிகமாக பசி எடுக்கும். ஒவ்வொருத்தர் அவங்களுடைய பசி அறிஞ்சு அரை வயிறுலேருந்து முக்கால் வயிறு வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். அந்த உணவு மருந்தாக வேலை செய்யும். உணவை சாப்பிட்றப்போ என்றைக்காக இருந்தாலும் மென்று சாப்பிடணும். நொறுங்கத்தினால் 100 வயது. ஸோ இந்த மாதிரி பசி எடுத்து சாப்பிட்றதும் உங்கள் அளவு தெரிஞ்சு சாப்பிட்றதும் நீங்கள் இது வரைக்கும் பயிற்சி பண்ணலைன்னா இனிமேல் பயிற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நான் உருவாக்கி தரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய 15 நாள் பேசிக்கான டீடாக்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் பசி எடுத்து சாப்பிட்றதுனா என்ன, இயற்கை உணவுகள் சாப்பிட்டு உங்கள் குடலை சுத்தப்படுத்திக்கிறது, வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது, டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இந்த 15 நாள் பேசிக் டீடாக்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 15 ஸ்டார்ட் ஆகிற இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துட்டு உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. முயற்சி பண்ணி பாருங்கள். பசித்து புசி.